நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இதனுடைய 244வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்பு நாயக்கி அம்மன் அப்படின்ட்டு ஒரு வரப்பிரசாதி அம்மன். இவருடைய ஆலயம் எங்கே இருக்குன்னா, ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி போகிற வெளியில் வருது. ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்துடுது இந்த கோவில். இது எப்படி உண்டாச்சுன்னு சொன்னால், அந்த காலத்தில் இந்த சாயம் போடுறதுக்கெல்லாம் ஒரு மரத்தினுடைய வேரை யூஸ் பண்ணுவாள். அது இந்த இந்த சாயத்துக்காக சாயம் ஏறத்துக்காக அந்த அது தோண்டி எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அதை வேரில் அடுத்து நோண்டுற அப்போ ரத்தம் பீரிட்டு வருது வேர் பகுதியிலேருந்து. என்னது நான் பார்த்தா அந்த வேரெல்லாம் எடுத்து பார்த்தா உள்ள ஒரு சிலை இருக்குது, அம்பாளுடைய சிலை இருக்குது, உட்கார்ந்த நிலையில் இருக்குது. ஒரு கையில் சூலமும் ஒரு கையில் கபாலமும் இருக்கா மாதிரி இருக்குது. முதலோட நான் அபயம் அளிக்கிற மாதிரி இருக்கிற கபாலம் கையில் இருக்குது பார்த்தா. ஸோ அது அந்த அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா அம்பா எல்லாம் பேசுகிற தெய்வம் மாட்டம் இருக்குது பார்த்தா. அது ஸோ அதை எடுத்து ஒரு ஓலை கொட்டா போட்டு வச்சு அம்பாளையும் வழிபட ஆரம்பிச்சிடுறா. அங்கே இருக்கிற அந்த காட்டுவாசிகள் வேடுபர்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. இந்த அது எல்லாருக்கும் அவளுக்கு என்னென்ன வேண்டுதல் நடந்துடும், டக்கு நடக்கிறது. இப்போ சமீப காலத்தில் திரு ராமதாஸ் குடும்பம், இந்த வேர்க்கல்ய வன்னியர்பா அன்புமணி ராமதாஸோட மனைவியினுடைய பொன் குழந்தைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கேள்விப்பட்டு அங்கே போய் ப்ரேயர் பண்ணி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு சொல்லப்படுறது. இதை சமீப செய்தி. ஸோ இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னா, ஸ்ரீலங்காவை ஆண்டு வந்த ஒரு கடைசி மன்னர் ஒருத்தர், அவர் நீரிழிவு நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்புநாயகி அம்மனை பற்றி கேள்விப்பட்டு இந்தியா வர அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அங்கேயே தனக்கு ஒரு குடிலாட்டம் அமைச்சுண்டு ஹி ஸ்டேட் தேர் ஃபார் டேஸ் டுகெதர் தங்கி அம்பாளுக்கு இந்த கொட்டாவில் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆலயம் ஆரம்பித்தேன். பெரிய கோவில்லாம் கிடையாது, சின்ன கோவில். இந்த கோவிலுடைய அமைப்பு பார்க்க போகிறோம் நம்ம. அது இப்போ தோரண வாயிலாட்டம் கட்டிருக்கா. என்ட்ரன்ஸு இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு செல்லும் வழி இது. கோவில் இதுதான் நம்பு நாயக்கி அம்மன். அது எப்படி பிரசித்தமாச்சுன்னா பாருங்கள். இந்த கோவிலில் இருக்க அது அம்பாளுடைய உருவம். அது ஒரு கையில் சூலம், ஒரு கையில் கபாலம் வச்சுட்ருக்கா. விதவிதமான அலங்காரத்தில் இருக்காமல். வெள்ளிக்கவசம் சாத்திருக்கு, வலக்கையில் சூலம் வச்சுட்டுருக்க, இடக்கையில் கபாலம் இருக்குது. இது இன்னொரு போஸ்டர். அது அந்த லங்கை அரசருக்கு அவருடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி உடம்பு பூரண குணமாகி திரும்புகிறார் லங்கைக்கு அவர். அப்போ தன்னுடைய நன்றி காமிக்கிறதுக்காக அம்பாளுக்கு ஒரு சிறு ஆலயம் அமைச்சு கொடுத்தே போகிறார் அவர். இந்த அம்பாளை வணங்கினவாளுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கறது சொல்லப்படுறது. இது அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் அந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறது இல்லையா, அது ஆம்பளை குழந்தையாக இந்த நம்பு நாயக்கினே பேர் இருக்கிறார். நம்பு நாயகி அம்பாள் பேர். அதை நம்பினார் கைவிடப்படுவதில்லை சொல்லுவார் நான்குமறை தீர்ப்புன்ற மாதிரி. இந்த நம்புன்றது முன்னாடி வந்துடுறது. தேர் ஆடிங் த நேம் நம்பு நாயக்கி, நம்பு செல்வன், நம்மளால எல்லாமே நம்பு அப்பன் நம்மளாம் பேர் வச்சுக்கிறார். ஆம்பளையாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய பேர்கள். தட் இட்ஸ் செல்ஃப் இஸ் அன் எவிடன்ஸு. குழந்தை பிறக்காத வாழ்க்கை அங்கே போய் வேண்டின்னு வந்தால் குழந்தை பிறக்குதுன்றது. இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிணியும் இருந்தாலும் தீர்ந்து போகிறதுன்ற சொல்லிருக்கு அங்கே. இல்லைன்னா ஒரு ராஜா லங்கையை ஆண்ட ராஜா இங்கே ப்ரேயர் பண்ணி அவனுக்கு இந்த நீரிழிவு நோய் சரியாக நடந்திருக்கு. ஸோ அது ரொம்ப பாராட்டத்தக்க. அதாவது இயற்கையில் பூமியில் பல்லநெடுங்காலம் பூமியில் புதஞ்சிருந்து இந்த குருதி வெளிப்பாடுனால அம்பாளுது. அந்த வேறு பாருங்கள், அது கூட காலக்கிரமங்கள் இருக்குது.
ஒவ்வொரு காலத்தில் இது நடக்கணும்னா அப்போ தான் அம்பாள் தான் வெளி காமிக்கிறார். நிறைய இடத்த பார்க்கலாம் இந்த மாரியம்மன். அதே மாதிரி நிறைய இடத்து சிவலிங்கங்கள், பசுமாடு போயிட்டு இருக்கும், ஒரு பசுமாடு போயிட்டு மடியிலேருந்து தானே பால் சுரக்கும் ஒரு புத்து அகந்து பார்த்தா உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏன்னா இந்த சுயம்புன்ற இந்த லிங்கம்க்கு தனி பவர் இருக்குது. பெரிய பாளையத்து பவானி கூட அப்படி தான், அது அம்பிகள் குழவையாடம் தான் இருக்கும். மேலே பெரிய உருவத்தை சாத்தியிருப்பா, அது வெள்ளியில் முகத்தை. பின்பக்கத்தில் சொத உருவம் தனியாக இருக்கும், கையில் சங்கு சக்கரத்தோட. ஆனால் மேல்மருத்து ஆதிபராசக்தி கூட இது தானே, இந்த சுயம்பு தான் இந்த வேப்ப மரத்தினுடைய வேருக்கு அடியில் தான் இருந்தது. அந்த மரம் புயலில் சாயும் போது அதிலேருந்து வெளிப்படுற அம்பாள். ஸோ அது மாதிரி இந்த சுயம்புவாக வழிபடுற அம்பாளுக்கெல்லாம் தனிய சக்தி உண்டு. இந்த நம்புநாயகி அம்மன் அந்த ராமேஸ்வரம், அந்த தனுஷ்கோடி அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கா. பக்கத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு வரா. இப்போ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பாரத தேசத்தில் எங்கெங்கேருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி கெட்டிங் இன்ஃபர்மேஷன். அந்த காலத்தில் வந்து யாராவது நேரில் போய் சொன்னாலும் உண்டு, பேப்பரில் வந்தால் தான் உண்டு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அதுக்கும் மோடிஜிக்கு ரொம்ப விஷயம் தேங்க்யூ. பிகாஸ் இந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிட்டு நம்ம இந்தியா வந்து நல்ல முன்னோடியாகவே இருக்கு சொல்லப்படுறது. எல்லோரும் நிறைய இந்த குக்கிராமத்தில் இருக்கவா கூட தே நோ ஹவு டு யூசேஜ் த யூசேஜ் ஆஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஈவன் இந்த லேப்டாப் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஸ்கூலில் நம்ம தமிழ்நாட்டில். இந்த மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. எல்லா விதமாக சமூகத்தினரும் நல்லா டெவலப் ஆகிருக்கு, அதையும் ஒத்துக்கணும் நம்ம சில விஷயங்களில். ஸோ அதன் மூலமாக இந்த மாதிரி மறைஞ்சு கடந்த சில சக்திகள்லாம் வெளிப்படுறது. இதனால் நிறைய இடத்துல தேடின்னு போகிறா ஒருத்தரும். இங்கே கூட சென்னை நியர்பை ஏரியாவில் காட்டுச்செல்லியம்மன் ஒரு கோவில் சொல்லுவாள். பெரிய கோவில்லாம் கிடையாது, அது காட்டுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த செல்லியம்மன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கெங்கேருந்தாலும் கார் போட்டுன்னு வந்து அங்கே பூஜை பண்ணிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு வர. அத்வானா காடு அந்த இடம். அங்கே வந்து பெரிய சிலையும் இதெல்லாம் கற்கோவில் இல்லாதமே கிடையாது. குளம், மரத்தடி, அம்பாள் சிலை, அவ்வளோதான். இந்த காட்டுச்செல்லியம்மன்றது ரொம்ப ஃபேமஸ் இந்த சைடில். இங்கே நம்ம ரெட் ஹில்ஸ் தாண்டி இந்த பொன்னேரி வட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுச்செல்லியம்மன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி இங்கே ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி வழியில் 3வது கிலோமீட்டர் நம்புநாயகி அம்மன். ஆனால் பேரெல்லாம் ஆம்பளை பேர் பொம்பளை பேர் எல்லாமே சேர்ந்து அதை பேஸ் பண்ணி தான் வருது அங்கே. சார் இது வந்து என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ரீனிவாஸ்குமார்கிட்ட அவன் சொன்னான், சார் நீங்கள் நிறையா சொல்லுங்கள், நிறைய பேர் தெரியாது இது அப்படின்னா. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். சார் இன்றைக்கி சொல்லும்போது இன்றைக்கி இந்த இது கட்டாயம் பதிவு பண்ணணுன்னு ஆரம்பித்தேன் நான். எல்லா ஃபோட்டோஸும் இருந்தது, கூகுளில் எடுத்தது தான் அது. ஸோ தட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. கட்டாயம் இதான் அங்கே நேர்பை போக முடியறவா இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அவட்ட வேண்டிக்குங்க. ஆற்றுல இருந்தால் கூட வேண்டிக்கலாம். நம்ம வேண்டிட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது அங்கே போய் நம்மளுடைய இதை செலுத்திட்டு வரலாம், நன்றி கடனை செலுத்திட்டு வரலாம். புடவை சாத்தலாம், இது அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் அங்கே போகும்போது. பட்டு இப்போ நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வேண்டிக்கலாம் தாராளமாக. டைம் கிடைக்கும் போது அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலே போய் விசிட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இந்த நம்பிக்கை வெளிப்பாடு தான், இந்த பாவனை தான் மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அம்பாள் உபாசனையில் இந்த மாதிரி தெய்வத்துக்கெல்லாம் வேண்டும் போது சத்தியமாக அது இருக்குது, நமக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி அந்த பாவனை தான் பொது மனசில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளும் தெரிஞ்சுப்படும் அது. இப்போ அதனால தான் எல்லாம் தேடின்னு போகிறான் அந்த இடத்துக்கு. ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த நம்புநாயகி அம்மனை தேடின்னு ஏன் போகிறான்னா இதனால தான். அதனால் மிச்ச தெய்வங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. சில பேருக்கு உதாரணமாக எனக்கு கூட வைத்தீஸ்வரன் கோவில் தான் சொந்த ஊர். எனக்கு வைத்தீஸ்வரன் கோவிலில் மொட்டை அடிப்போம். நாங்கள் அந்த ஏரியா போகும்போது எல்லாம் போய் தரிசனம் பண்ணுவோம், அர்ச்சனை கொடுத்துப்போம் மாதம் அங்கே பிரசாதம் வந்துடும், அதெல்லாம் ஓகே. பட் நான் இப்போ மரியத்துறையில் 40 வருஷம் நான் பண்ணிட்டுருக்கேன். இது ஏன் இங்கே வந்துன்னா அந்த முன்வினை தொடர்பு, முந்தின ஜென்மத்தினுடைய இது நம்ம அன்னோன் பர்சன்ஸ் யாராலும் ஹெல்ப் பண்ணியிருக்கா. அந்த சங்காபிஷேகத்து கூட இருக்குது. நான் எப்படி நடந்தோன்னு நான் அவ்வளோ யோசனை பண்ணுறது உண்டு. என்ன இதில் பிராப்தம் பிராராப்தம்னு ஒன்று இருக்குது. இந்த பிராராப்த கர்மா வந்து செய்ய விடாது. பிராப்தம் இருந்ததுன்னா
கட்டாயம் நம்ம செயலை செஞ்சு அனுக்கிரகம் கிடைக்கணும். இந்த பிராப்தம் உண்டாலாம் இன்வால்வ் ஆகிருக்கான்னு நினச்சிருந்தேன். அப்புறமா நான் இந்த நம்புநாயக நம்மனை யார் யார் வேண்டாலோ அவளுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குறான்னு சொல்கிறது. அங்கே வந்து அந்த ரத்தம் குருதி வரும்போது மஞ்சளை நிறைய அப்பினாலும் மேலே, அதனால் மஞ்சள் பொடி தான் பிரசாதமே அங்கே கொடுக்கப்படுறது. நம்புநாயகி கோவிலில் மஞ்சளை தான் பிரசாதமாக தரான்னு சொல்லப்படுறது. அதை வந்து நம்ம நீரில் சேர்த்து பருக்கலாம், இட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதை ராமேஸ்வரம் போகிறவ ட்ரை டு விசிட் த பிளேஸ். நம்புநாயகி அம்மன் வரப்பிரசாதியாக்க, குழந்தை வரத்தை உடனே தர, நோயினுடையெல்லாம் தீர்க்கறான்னு சொல்லியிருக்கு. திருமணங்கள் கை கூடுறது சொல்லப்படுறது. கேட்டது இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம கவலையே பட வேண்டாமே, நம்மளை இங்கே வேண்டிக்கலாம். ஸோ இப்போ சில பேர் எதை தின்னா பிச்சம் தெளிவுன மாதிரி நிறைய பேர் இருக்கா. சரி, இதையும் வேண்டி பாருங்க, நடந்ததுன்னா வந்து நல்லது எல்லாருக்குமே. ஸோ இந்த தெய்வங்களோட வித்தியாசம்லாம் சொல்லலை நான். ஆனால் வந்து சில தெய்வத்துக்கு அதிக சக்திகள் உண்டு. இந்த சுயம்பு சக்திகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, சுயம்புவாக வழிபாட வந்த எல்லாத்துக்குமே சக்தி உண்டு. இந்த பூமியில் புதையிட்டு அப்போ அந்த காலத்தில் இருந்துக்கணும் இதோட பவர், அது பின்னாடி வெளிப்படுறது. அதுதான் தயவுசெய்து நான் நேயருக்கு என்ன வேண்டிக்கிறேன்னா, நம்புநாயகி நம்மனை யாராக மனசு தோன்றதோ அவள் வேண்டிக்குங்க. அந்த இது நடக்கும்போது இந்த நன்றியை செலுத்திட்டு வாங்க சொல்லி என்னுடைய இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.